புலம்பல் 3:22 இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். இந்த புஸ்தகம், இந்த புலம்பலின் புஸ்தகம் எரேமியாவால் எழுதப்பட்டது. எரேமியா என்பவர் எழுதினார். எப்பொழுது எழுதப்பட்டது? பாபிலோனியர்கள் எருசலேமை, யூதாவை படையெடுத்து வந்து அந்த ஜனங்களை எல்லாம் பிடித்து கொண்டு போன பொழுது, எல்லா அந்த இடங்களை எல்லாம் தரைமட்டமாய் ஆக்கின பொழுது எரேமியா உட்கார்ந்து புலம்பி அழுது எழுதுகிறார். அதுதான் இந்த புலம்பல் புஸ்தகம். இந்த புலம்பலின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தான் முதல் முறையாய் நம்பிக்கையான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். அதற்கு முன்பதாக முழுவதும் எரேமியா புலம்பி எழுதி தன்னுடைய துக்கத்தின் மிகுதியில, வேதனையில, கஷ்டத்துல புலம்பி எழுதுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 22ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது எரேமியா எழுதுகிறார், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பல் 3:20 பார்க்கும் பொழுது அந்த எவ்வளோ பெரிய புலம்பலை அந்த எரேமியா எழுதுகிறார் பாருங்க. ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது எழுதுகிறார். அதாவது மனசுல அவ்வளோ பாரம், அவ்வளோ வேதனை, ஆகவே அந்த ஆத்துமா முறிந்து போகுதான். எவ்வளோ ஒரு வேதனை வழியா போறாரு பாருங்க, எவ்வளோ ஒரு கஷ்டத்தின் வழியா போறாரு பாருங்க. ஆனா இப்படிப்பட்ட முறிந்து போகிற கஷ்டத்தின் வழியா போகிற நேரத்துல எரேமியா எழுதுகிறார், இவ்வளோ என் ஆத்துமா முறிஞ்சு போனாலும் சரி, ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையை நினைத்து எரேமியா எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மூழ்கி போகிற அளவிற்கு பிரச்சனை, ஆத்துமாவில் உங்க மனது முழுவதும் இன்றைக்கு நீங்க குழப்பத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். அநேக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறதுனால இந்த வசனத்தை எனக்கு கொடுத்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. மூழ்கி போற மாதிரி பிரச்சனை, பாருங்க, மனசு முழுவதும் வேதனைகள், யாரிடத்துல சொல்லி அழுவதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. அவ்வளோ பிரச்சனை, நிம்மதியே இல்லை, மன நிம்மதியே இல்லை. இயேசு மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு தேடி வந்திருக்கிறீங்க. அவர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கடன் பாரத்தில் இருக்கலாம், கடன் பாரத்தில் இருக்கலாம், நகையெல்லாம் மீட்டு கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்கலாம், கடன் வட்டிக்கு மேல் வட்டி கட்டி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். கணவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பை நினைத்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், எனக்கென்று யாருமே இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நிர்மூலமாவதில்லை, ஏன்னா கர்த்தருடைய கிருபை உங்களுக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபை என்றால் என்ன? அவருடைய கிருபைனா என்னன்னா, தகுதியே இல்லாத நம் மீது ஆண்டவர் வைக்கிற இரக்கம் தான் கிருபை என்ற அர்த்தம். ஆமென். தேவன் நம் மீது இரக்கத்தை வைக்கிறார், இரக்கத்தை வைக்கிறார். அவருடைய கிருபைக்கு, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்றார். அவருடைய இரக்கங்களுக்கு, கிருபைகளுக்கு முடிவே இல்லை. ஆமென். இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த ஜெபத்துக்கு, பதிலுக்கு, இந்த அற்புதத்திற்கு நான் தகுதியே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்காக, உங்களை தகுதிப்படுத்துவதற்காக இயேசு தமது சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆமென்.
அப்ப இப்பொழுது நீங்க தகுதியா இல்லையா? சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால நாம் தகுதியா இருக்கிறோம். ஆமென். அவர் நமக்கு அப்பா பிதாவா இருக்கிறார், நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல கிருபை என்கிற வார்த்தை, அதாவது நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு. இப்போ உள்ள பாஷையில எபிரேயரை பார்க்கும் பொழுது கேரஸ் என்று அல்ல, கேரஸ் என்றால் கிருபை, ஆனா இந்த இடத்துல ஹாஸ்டே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இந்த இடத்துல மிகவும் பேஷனட்டா, அதாவது ஒரு உடன்படிக்கை செஞ்சு உங்ககிட்ட அது விலகவே விலகாது அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த இரக்கத்தின் வார்த்தை தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு வெறும் கிருபையை கொடுக்கல, அந்த கிருபையை நம்மீது ஒரு உடன்படிக்கையை போல வைக்கிறார். உடன்படிக்கைனா ஒரு ஒப்பந்தம், உங்களை விட்டு அதை நீக்கவே மாட்டார். அப்படி ஆண்டவர் ஒப்பந்தம் பண்ற மாதிரி, உங்களை விட்டு நீக்காத மாதிரி ஆண்டவர் வைக்கிறார். உங்களுக்கு குழந்தை பிறகுது, அந்த குழந்தையை யாராவது உங்க குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாவது ப்ரூவ் பண்ணிடுவீங்க இல்ல? ஏன்னா நீங்க சுமந்து பெற்றெடுத்த குழந்தை, கணவன் மனைவியாக உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த குழந்தை, அந்த குழந்தைய உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. அதே போலதான் ஆண்டவர் இந்த இடத்துல நாம் நிர்மூலமாகாம இருக்கும்படியா அவருடைய கிருபை எப்படி வச்சிருக்கிறார்னா, நம்மளை விட்டு பிரிக்கவே முடியாத அளவுக்கு நம்மளோட ஐக்கியமாகி அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில காட்டுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பெற்ற பிள்ளையை பிரிக்காத மாதிரி ஆண்டவருடைய கிருபையை உங்க வாழ்க்கையில இருந்து பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கிருபையை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல கிருபை என்ற வார்த்தைக்கு பொருளாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்க மீது கரிசனையா இருக்கிறார். ஆகவேதான் அவர் உங்களை நிர்மூலமாகாம இருக்கும்படி உங்களை தம்முடைய கிருபையினால வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நிறைய தப்பு செஞ்சிருக்கிறேன் கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசப்பா உங்களை இன்னும் நேசிக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக சிந்தினார். இன்றைக்கும் வரலாற்றின்படி நிரூபிக்கப்பட்டது இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். இன்றைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த கல்லறை திறந்திருக்கிறது. ஒரே கல்லறை உலகத்துல திறந்திருக்கிறதுனா இயேசுவின் கல்லறை. இஸ்ரவேல் தேசத்துல திறக்கப்பட்ட கல்லறையா இன்றைக்கும் இருக்கிறது. ஏன்னா இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. நீங்கள் நிர்மூலமாகி போவதில்லை, உங்களை தூக்கி எடுக்கும்படி அவருடைய கிருபை உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த பாபிலோனியர்களுடைய கையில எருசலேமில் இருக்க ஜனங்களை, யூதா ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டான். பாபிலோனியர்கள் வந்து படையெடுத்து வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் மனம் திரும்புறான். அவர்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சார். அதுக்கப்புறம் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர்களை விடுவிச்சார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் முதலாவது என்ன நடக்கிறது, எப்படி தேவனுடைய கிருபை நம்மளை நிர்மூலமாகாமல் காக்கிறது, நம்மளை அழியாமல் எப்படி தேவனுடைய கிருபை காக்கிறது என்று இந்த வசனத்துல பார்த்தபடி முதலாவது என்ன செய்கிறதுனா, அவருடைய கிருபை நம்மளை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்லிஃப்டிங், உயர்த்துகிறதா இருக்கிறது. வாழ்க்கையில உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. எவ்வளவு பாடுகளின் வழியா கடந்து போனார், எவ்வளவு கஷ்டங்கள் தன்னுடைய சொந்த கண்களுக்கு முன்பதாக பார்க்கிறாரு. எல்லா ஜனங்களையும் அடித்து இழுத்து கொண்டு போறாங்க பாபிலோனியர்கள், சிறைப்பிடிச்சுட்டு போறாங்க. அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம்.
பக்கத்து வீட்டுக்காரங்களை இழுத்து கொண்டு போறாங்களே, ஐயோ எந்த வீட்டுக்காரங்களை இழுத்து கொண்டு போறாங்களே, என்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இழுத்து கொண்டு போறாங்களே, புலம்பி அழுகிறார் எரேமியா. புலம்பி அழுதுனா இந்த புலம்பல் புஸ்தகத்தை எழுதுகிறார். ஆனா அன்றைக்கு புலம்பி அழுது எழுதின எரேமியா, என் ஆத்துமாவே முறிச்சு போகுது, அதாவது என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கண்ணீர். ஆனா எரேமியாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அதுதான் புலம்பல் 3:22, நான் நிர்மூலமாகல, அது அவருடைய கிருபை. பட்டணங்கள்லாம் அழிக்கப்பட்டு போயிடுச்சு, ஜனங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு போயிட்டான், ஆனாலும் நான் நிர்மூலமாகல. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், என்னை சுத்தி கஷ்டங்கள் வந்திருக்கிறது, ஆனாலும் இன்னும் நான் நிர்மூலமாகல, ஆனாலும் இன்னும் நான் அழியல, நிற்கிறேன். ஏன்னா அது அவருடைய கிருபை. எத்தனை பேர் உணர்றீங்க அதை? எத்தனை பேர் உணர்றீங்க? எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், ஆனாலும் நான் இன்றைக்கு நான் நிற்கிறேன்னா அது அவருடைய கிருபை. ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீங்க நிக்கிறீங்கன்னா, இவ்வளோ கஷ்டத்திலையும் நீங்க நிக்கிறீங்கன்னா அது அவருடைய கிருபை. சொல்லுங்க, இவ்வளோ கஷ்டத்திலையும் நிக்கிறீங்கன்னா அவருடைய கிருபை. இன்னும் நீங்க அழிச்சு போகல. சொல்லுங்க, இன்னும் நீங்க அழிச்சு போகல. ஏன்னா ஏசப்பாவோட கிருபை உங்களோட இருக்கு. ஆமென், ஆமென். உணர்றீங்களா? உணர்றீங்களா? எவ்வளோ கஷ்டத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டோம், எவ்வளோ கஷ்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆனா அத்தனை கஷ்டத்திலையும் நான் வாழ்க்கையில உணர்ந்ததுனால உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நிர்மூலமாகாம நிக்கிறதுனா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஆமென். அவர் அழிய விடல, இன்னும் அழிய விடல, நிற்க வச்சிருக்கிறார். ஆமென். அது அன்னைக்கு எரேமியா உணர்ந்தார். எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன், மனசுல தைரியம் இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, கர்த்தர் என்னை அழிய விடல, நான் நிற்பேன், வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிறதான் எரேமியா அன்னைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சு எழுதுகிறான். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று. ஆமென். உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும். எப்பொழுது உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நான் அழிய மாட்டேன், இந்த பாடுகளை மேற்கொண்டு வருவேன், இதுல இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுப்பார், அவர் என்னை உயரத்துல வைப்பார், அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. நான் பாடகர் இல்லை, பட் ஸ்டில் நம்ம ஒரு பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜோதித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே என்னை இந்நாளையும் காத்தது. கிருபையே, கிருபையே, கிருபையே
கிருபை உங்களை விட்டு விலகாததாக இருக்கிறது. தகுதியே இல்லாத நம் மீது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அவருடைய இரக்கத்தின் மேல, அவருடைய கிருபை மேல, எப்பொழுது அவர் எனக்காக அவருடைய இரக்கத்தை கிருபையை வைத்திருக்கிறார், எப்பொழுதும் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், எப்பொழுதும் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இன்றைக்கு நீங்க பார்க்கிற காரியங்கள், உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை தூக்கி எடுத்து உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எதிர்காலத்தை எப்படி பார்க்கணும்? அழிஞ்சு போன எதிர்காலமா பார்க்க கூடாது. நம்பிக்கையோடு கர்த்தர் அந்த அழிஞ்சு போய் இருக்கிற எதிர்காலத்தை கர்த்தர் தூக்கி எடுத்து கட்டி எழுப்பி எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு எரேமியா அந்த நம்பிக்கையை உணர்ந்தாரோ அன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க ஆரம்பித்தார். புலம்பிக் கொண்டே இருந்த எரேமியா நம்பிக்கையை உணர்ந்தார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒருவர் இப்படியாக சொன்னார். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல பயங்கரமான புயல் எப்பொழுதுமே வருமா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல கடந்து போகிறவங்க ரொம்ப பலவீனமானவங்க அதை ஓட்டி கொண்டு போகும் பொழுது, கப்பல்ல போகும் பொழுது அந்த இடத்துல புயல் அதிகமாய் வருகிறதுனாலே அதற்கு கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் என்று பெயர் வைத்தார்கள். அதாவது புயல் இந்த இடத்துல அதிகமாய் வீசுகிற இடம் என்று அந்த இடத்துக்கு பெயரை கொடுத்தார்கள். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவர்கள் தைரியமான ஆட்கள் செல்லும் பொழுது, தைரியமான ஜனங்கள் அந்த இடத்திலே படகிலே போகும் பொழுது, இவ்வளோ புயல் அடிக்கிறது ஆனாலும் நாங்கள் தைரியமா போயிடுவோம் என்ற நம்பிக்கையில அந்த இடத்திற்கு கேப் ஆஃப் ஹோப் என்று பெயர் கொடுத்தார்கள். நம்பிக்கையின் இடம் என்று பெயர் கொடுத்தார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அவிழ்ந்து போய் நம்மளை மூழ்கடிக்கிற மாதிரி பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை பார்த்து நான் மூழ்கி போயிடுவேன், இது புயல் வீசுகிற வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாமல், புயல் வீசுகிற வாழ்க்கையிலும் இயேசு என்ற நம்பிக்கை எனக்காக இருக்கிறார். இந்த புயலின் வாழ்க்கையிலும் கஷ்டத்தின் வாழ்க்கையிலிருந்தும் அவர் என்னை மீட்டுக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு கேப் ஆஃப் ஹோப், நம்பிக்கையான இடம், நம்பிக்கையான வாழ்க்கை என்று உங்க வாழ்க்கைக்கு நீங்க பெயர் கொடுக்கும் பொழுது உங்க விசுவாசத்தை பார்த்து, உங்கள் நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. புயலான வாழ்க்கை இல்ல, இது நம்பிக்கையான வாழ்க்கை. ஏன்னா அவர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையை பார்க்கிற பார்வையை நீங்க மாற்றவில்லை. இனி நான் புயலான வாழ்க்கையில இல்லை, அமிர்ந்து போற வாழ்க்கையில இல்லை, உயரத்துக்கு எழுப்புகிற வாழ்க்கையில நான் இருக்கேன். இந்த புயல் சீக்கிரத்துல அமர்ந்து போகும். ஆமென். யோனா 2:1-9 நம்ம வாசிக்கிறோம். யோனா மீனின் வயிற்றுக்குள்ள போன பொழுது, மீனின் வயிற்றிலிருந்து யோனா கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. எங்க இருக்கிறாரு? மீனின் வயிற்றில் இருக்கிறார். இன்றைக்கும் நினிவே பட்டணமெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட அந்த பட்டணமெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறது. மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்றார், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நான் செய்தது தவறு, என்னை மன்னிங்க, விண்ணப்பம் பண்றார். யோனா இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அடுத்த வசனம் பாருங்க, ஆழத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார், ஆழத்திலிருந்து கூப்பிடுறார். நீரோட்டம் சூழ்ந்திருக்கிறது, நீரோட்டம் சூழ்ந்திருக்கிறது. பாருங்க, நெருக்கப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்களா? நெருக்கப்பட்டு மூழ்கி போற மாதிரி கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்
அவருடைய கிருபை உங்களை நிர்மூலமாகாமல், உங்களை அழிக்காமல், அன்றைக்கு யோனாவை மீனுக்கு கட்டளை கொடுத்து கரையில கக்க வைத்து யோனாவை உயிரோடு மீட்டு கொண்டு வந்தது போல கர்த்தர் உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க போராட்டங்களை பார்த்து தேவன் தம்முடைய வார்த்தையினால கட்டளை கொடுத்து அது எல்லாவற்றையும் அமர்த்தி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை அது எல்லாவற்றையும் மாற்றும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை உயர எழும்ப செய்ய போகிறார். கழுகுகளை போல செட்டைகளை விரித்து, ஒரு காக்கா பறக்கிறதுக்கும் கழுகு பறக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. காக்கா என்ன பண்ணும்? அடிச்சு அடிச்சு பறக்கும். ஆனா கழுகு என்ன பண்ணும்? செட்டையை விரிச்சு அப்படியே மெதுவா மேல போயிடும். காக்கா ஒரு லெவலுக்கு தான் போகும், ஆனா கழுகு மேல போயிடும். காக்கா கழுகு மேல உட்கார்ந்து கொத்த பார்க்கும், ஆனா கழுகு என்ன பண்ணும்? அதை தள்ளி விடுறதுக்கெல்லாம் பார்க்காது, அது பாட்டுக்கு மேல போயிடும். மேல போனோடனே காக்காவால ஆக்சிஜன் எடுத்துக்க முடியாது. அப்படியே காக்கா என்ன பண்ணிடும்? தானே கீழே போயிடும். அந்த மாதிரி தான் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சு மேல கழுகு மாதிரி நீங்க போய்கொண்டே இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கையில விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, என் தேவன் கட்டாயம் செய்வார்னு விசுவாசத்துல உறுதியா நீங்க வளரும் பொழுது, காக்கா போல இருக்கிற பிரச்சனையெல்லாம் அதுவே போயிடும். நீங்க போராட வேண்டாம், அதுவே உங்களை விட்டு போயிடும். கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய கிருபை நம்மளை நிர்மூலமாக்காமல், அழிக்காமல் என்ன செய்கிறது? உயரத்தில் வைக்கிறதாய் இருக்கிறது. அவர் உங்களை அப்லிஃப்ட் பண்றவர் மாத்திரமல்ல, உங்களை குனிந்து தூக்கி எடுக்கிறவர் மாத்திரமல்ல, உயரத்துல வைக்கிறவர். உயர்த்துகிறதுக்கும் உயரத்துல வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப இந்த மொபைல் போன் இருக்குதுன்னா, இது கீழே இருக்குதுன்னா, இதை தூக்குறதுக்கும் மேல வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் உங்களை பிரச்சனையிலிருந்து தூக்குறவர் மாத்திரமல்ல, உங்களை மேல தூக்கி வச்சிருவார். அடுத்த லெவல் ஹைட்ல உங்களை தூக்கி வச்சிருவார். அடுத்த லெவல் ஆசீர்வாதத்துல உங்களை தூக்கி வச்சிருவார். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தின் மாற்றம். ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தார்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க, திரும்பி அந்த பிரச்சனையில விழக்கூடும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ அந்த பிரச்சனையில நம்ம திரும்பி விழ போறதே இல்லை. ஏன்னா கர்த்தர் தூக்கி மேல வச்சுட்டார். கர்த்தர் வச்சா யாராலும் கீழே தள்ள முடியுமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை மேல நியூ ஸ்டாண்டர்ட்ல, ஒரு புதிய ஒரு லெவல்ல, புதிய ஒரு அத்தியாயத்துல, புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு செல்கிறவர். அன்னைக்கு எரேமியா அன்னைக்கு புலம்பி அழுதார். நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை சொல்லுகிறார். அப்ப அவர் நிர்மூலமாகாம கர்த்தருடைய கிருபை எப்படி அவர் வாழ்க்கையில வந்தது தெரியுமா? இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஒரு புதிய நிலைமையில் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் செழிப்பான தேசமாய் இருக்கிறது. அநேக யூதர்கள் இன்றைக்கும் புத்திசாலிகளாய் இருக்கிறார்கள். அன்னைக்கு எரேமியா புலம்பி அழுதார்ல, அதே வம்ச ஜனங்கள் தான் இன்றைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஒருவரை தூக்குறவர் மாத்திரமல்ல. அன்னைக்கு பாபிலோனியர்கள் அவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்கி வச்சிருக்கிறார்னா அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவர். யாத்ராகமம் 14:23 நம்ம வாசிக்கிறோம். அடுத்த கரை பக்கத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போறான். அப்போ எகிப்து ராணுவம் பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறது. எகிப்து ராணுவம் துரத்தி கொண்டு வருகிற நேரத்துல கர்த்தர் அவங்களை அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டார். அங்க போய் வச்சுட்டார். கடலின் வழியா நடந்து அந்த வெட்டாந்தரை ஆண்டவர் மாற்றி கொடுத்து அடுத்த பக்கத்துல தூக்கி வச்சதுக்கு அப்புறமா எகிப்து ராணுவம் பின்னாடி வருது. இன்னும் கடல் திறந்துதான் இருக்கு. அப்ப அந்த பக்கம் நின்னு கொண்டு அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ராணுவம் வந்துட்டு இருக்கு.
இவங்க எந்த கடலை ஆண்டவர் பிளந்து அவங்கள கொண்டு வந்தாரோ அதே வழியை யூஸ் பண்ணி பயன்படுத்தி எகிப்து ராணுவம் அவங்க விரோதிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி இருந்து யோசிப்பாங்க, என்ன ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ணி கடலை பிளந்து கொண்டு வந்தீங்கன்னா அதே வழியை பயன்படுத்தி எங்களை அழிக்கிறவங்களும் வராங்களே, எப்படி கதறி யோசிச்சிருப்பாங்க. எகிப்து ராணுவத்திட்ட மாற்றினா என்ன ஆகிறது, உயிர் பிழைக்க முடியுமா, என்ன யோசனை யோசிச்சிருப்பாங்க, எவ்வளவு கதறி புலம்பி அழுதுருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். யாத்ராகமம் 14:23-28 நீங்க வாசிக்கும் பொழுது 24 வாசிக்கிறோம். எகிப்தியரின் சேனையை பார்த்து கர்த்தர் கலங்கடிக்கிறார் முதல்ல. அடுத்து என்ன பண்றாரு, 25ஆம் வசனத்துல பாக்குறோம், அந்த ரதங்களிலிருந்து உருளைகளை எல்லாம் கலர பண்றாரு ஆண்டவர். என்னென்ன பண்றாரு பாருங்க ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளை காப்பாத்த, நம்மளை காப்பாத்த என்னன்னு ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ அந்த உருளைகள் எல்லாம் கலந்துச்சு. அதுக்கப்புறமா எகிப்தியர் மேல மோசேயை பார்த்து சொல்றாரு, இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க, நடுக்கடலுக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். சமுத்திரம் பலமாய் விடிய காலத்துல அந்த கடல் பலமாய் திரும்பி வந்தது. அப்போ இந்த எகிப்து ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஐயோ ராணுவம் என்ன பண்ணுது, இப்படி வருதேன்னு சொல்லி அந்த எகிப்து ராணுவத்தின் ஆட்கள் எல்லாம் அதை தாண்டி ஓட பார்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. ஜலம் வந்து அவர்களை முழுசா மூடிடுச்சு. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கரைக்கு மேல கொண்டு போய் அவங்கள நீக்கிறவர் மாத்திரமல்ல, மேல வைக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவங்க எங்க இருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா, கடல் கரையில மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கடலுக்கு அடியில அவங்கெல்லாம் எகிப்து ராணுவம், அவர்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள் அமிழ்ந்து போறாங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சத்துருவையும் கர்த்தர் அப்படிதான் செய்வார். நீங்க மேல நின்று பார்ப்பீங்க, ஏசப்பாவோட நிற்பீங்க, அவரோட நிற்கிறீங்க, விசுவாசத்துல தைரியமா நிற்கிறீங்க. நீங்க பார்க்க போறீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் அமிழ்ந்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களை பார்த்தது 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அவங்க செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். உங்களை பார்க்க செய்வார், உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள செய்வார் நம்முடைய தேவன். கடைசியாக அவர் இங்கிருந்து தூக்குறவர் மாத்திரமல்ல, உங்களை மேல வைக்கிறவர் மாத்திரமல்ல, மேல நிலைத்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவார், உயர்த்தி வைப்பார், மூன்றாவதாக நிலைத்திருக்க செய்வார். இங்கே இருக்கணும், இல்ல இங்கே இருக்கணும், அப்பதான் கீழே விழாது. இங்கே இருக்கணும், நிலைத்திருக்க செய்வார். உங்கள் ஆண்டவர் அன்னைக்கு பாபிலோனியர்கள் இஸ்ரவேலர்களை பிடித்து கொண்டு போனாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல கர்த்தர் அவங்களை விடுவித்து இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமா இன்னைக்கு அந்த தேசம் இருக்கிறது. அந்த ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, அந்த வம்சம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு அவங்க பாபிலோன் கையில இல்ல, சுதந்திர தேசமா இருக்கிறாங்க. கர்த்தர் அதே போல நம்மளை சுதந்திரமாய் நமக்கு விடுதலையை கொடுத்து அந்த விடுதலையை நிலைத்திருக்க செய்வார். இனி நீங்க பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு திரும்பி வரவே வராது. ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு திரும்பி எகிப்தியர் வரவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை என்றென்றைக்கு காண்பதில்லைன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கிட்ட இருக்கவே இருக்காது. இதே இடத்துல நீங்க வந்து சாட்சி சொல்லணும். இன்றைக்கு நீங்க பட்டு கொண்டிருக்கிற பாடுகள், சரீர வேதனைகள், சுகவீனங்கள், குழந்தை இல்லாத தன்மைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இதே இடத்துல கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆதியாகமம் 6:8 பார்க்கிற நோவாவுடைய வாழ்க்கையை, நோவாவின் மேல் கர்த்தருக்கு நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அன்னைக்கு கிருபை கிடைச்சதுனால தான் நோவாவையும் குடும்பத்தையும் பேழையில வச்சு ஆண்டவர் பாதுகாத்தார். இன்றைக்கு அந்த அரராத் மலை இன்றைக்கும் இருக்கிறது. நோவா கர்த்தர் அவர்களை விட்டுவிட்டு இன்னைக்கு பாருங்க நோவாவுடைய பேழை எப்படி இருந்திருக்கும் என்று அந்த தேவன் கொடுத்த அளவின்படியே பேழையை கட்டி ஒரு மாடல் மாதிரி வச்சிருக்காங்க. ஆண்டவர் நோவாவை குடும்பத்தை பாதுகாத்தார். அவ்வளவு ஜலத்தின் வெள்ளத்தின் மத்தியிலையும் நோவாவை குடும்பத்தை கர்த்தர் பேழைக்குள் வைத்து பாதுகாத்தார். அவர்களை பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவர்களை நிலைத்திருக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேழைக்குள்ள எப்படி உயிரோட பலத்தோடு போனாங்களோ அதே மாதிரி உயிரோட பலத்தோடு திரும்பி வெளியே வந்து ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. உங்களோடு ஒப்பந்தம் செய்கிறவர். சங்கீதம் 23 கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீங்க அதை தொடர்ந்து விடுவீங்களா? இல்ல. நன்மையும் கிருபையும் யாரை தொடரும்? தைரியமா சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்லதும் தேவனுடைய இரக்கமும் உங்களை தொடர்ந்து வரப்போகுது. உங்களுக்கு பின்னாடியே வரப்போகுது. உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களை வழிநடத்த போகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நோவாவுக்கு இறைமையால தேவனேன்னு கூப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தேவன் நமக்கு அப்பாவாயிட்டார். இயேசு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால ரோமர் 8:16-17 வாசிக்கிறபடி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவன் நம்மளை இன்னும் நம்ம கடவுளே ஆண்டவரே சொல்ல வேண்டியதில்லை. அவரை நீங்க தைரியமா அப்பான்னு கூப்பிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில நமக்காக மரித்ததினாலே இந்த வாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளாய் இருப்பதினால் அவருக்கு நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார். சுதந்திரவாளினா என்ன? அவருக்குரியது எல்லாம் நமக்குரியது. அவருக்குரியது இந்த பூமியில இருக்க எல்லா ஐஸ்வர்யம் எல்லாம் தேவனுக்குரியது, நம்ம அப்பாக்குரியது. அப்ப அவைகள் எல்லாம் யாருக்குரியது? நமக்குரியது. ஏன்னா நாம் அப்பாவின் பிள்ளைகள். நம்ம அப்பா ஏழை இல்லை, நம்ம அப்பா பணக்காரர். ஹல்லேலூயா. நம்ம அப்பா இந்த உலகம் முழுவதும் ஆளுகிறவர், எல்லா சத்துருவின் மேல அதிகாரம் வைத்திருக்கிறவர். அப்பாவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் செபிப்போமா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அழிய விடவே மாட்டார். எல்லாம் எழுந்து நிற்போம். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஓ நன்றி, 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 நன்றி. ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய கிருபை, அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் அழிந்து போகாமல் இருக்கிறது உங்களுடைய கிருபை அப்பா. இன்னைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை எங்க வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம், எவ்வளோ போராட்டங்களை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. இன்னும் நாங்கள் அழிந்து போகல. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. சொல்லுங்க, உங்க கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய கிருபை அப்பா. உங்களுடைய கிருபை சுவாமி. தகுதியில்லாத எங்கள் மீது நீர் வைத்த இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் அழிந்து போகாமல் இருப்பதற்கு உங்களுடைய கிருபை எங்களை உயர்த்துகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, எங்களை உயரத்தில் வைக்கிறதா இருக்கிறது உமக்கு நன்றி. எங்களை உயரத்தில் வைக்கிறது மாத்திரமல்ல, எங்களை உயரத்தில் நிலைத்திருக்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் தைரியமாய் உடைய கிருபாசன தன்னையில வருகிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவருக்காய் வருகிற அப்பா தேவனே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பண கஷ்டங்கள், எவ்வளவு மாதங்கள், மன நிம்மதியே இல்ல, சமாதானம்
அப்பா. குடும்பத்துல சமாதானத்தை தாரும். ஒவ்வொருவருக்கும் வேண்டியதை நீர் கொடுத்தல்லும் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களை உயர்த்தும், ஒவ்வொருவரை உயர்த்தும், வேலையில உயர்த்தும், தொழில உயர்த்தும், எல்லாவற்றிலும் உயர்த்தும். விவசாயத்தை ஆசீர்வதியும், குடும்பத்துல உயர்த்தும், இந்த தேசத்துல உயர்த்தும் அப்பா. நன்றி 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 நன்றி. பெரியவர்களின் நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி நன்றி. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஒளிவுள்ள கன்றுகளை போல வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு உயர்த்தும் அப்பா. உயரத்திலே வைத்தல்லும், அந்த உயரத்திலே நிலைத்திருக்க செய்வதற்காய் மக்கள் நன்றி அப்பா. ஒரு நாளும் ஒருவரும் நிர்மூலமாவதில்லை, அழிந்து போவதில்லை. உயரத்துல நீர் வைக்கிறதற்காக மக்கள் நன்றி நன்றி சொல்லுங்க. இயேசு என்னை உயரத்துல உயர்த்தி வைத்து நிலைத்திருக்க செய்கிறார். நான் இனி மூழ்கி போவதில்லை. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் திடன் கொள்ளுவேன். இயேசு உலகத்தை எனக்காக ஜெயித்திருக்கிறார். அந்த ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க, ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். பொல்லாத பிசாசே, உனக்கு இனி அதிகாரம் இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை கூப்பிடுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை கூப்பிடுறாங்க. எல்லா கட்டுகள் விலகுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. Jesus name, in Jesus name. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதற்காக நன்றி 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 நன்றி. சத்துருவின் பாடுகளுக்கு இன்றோடு முடிவு, இன்றோடு முடிவு. நன்றி 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 அப்பா. Thank you Father. தேவனுடைய புதிய அபிஷேகம் நிரப்புகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு அபிஷேகம் நிரப்புகிறார். அபிஷேகம் முகங்களை முறிக்கும். அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஓ நன்றி நன்றி. பாய்ந்து செல்கிறவருடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். நிரப்பிக் கொள்ளுங்க, நிரப்பிக் கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நாமங்களை ஆண்டவர் ஆவியேற்றுகிறார். நவமான பாஷைகளை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஓ நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. வியாதியோடு வந்திருக்கிற எத்தனை பேர் வியாதியோடு வந்திருக்கிறீங்க? முன்னாடி வாங்க. வியாதியோடு இருக்கிறவங்க, எனக்கு சரீரத்துல பலவீனம் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் முன்னாடி வாங்க. ஆண்டவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இயேசு எத்தனை பேருக்கு எலும்புல வியாதி, எலும்புல பிரச்சனை, எத்தனை பேர் கை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவர் உங்களை முக்கியமா இதனால சுகமாக்க வருகிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லா எலும்புகளில பொல்லாத பிசாசை வியாதிகளை கொண்டு வருகிற இன்றைக்கு வெளியேறுவதாக. இனி உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் சுகம் உண்டாவதாக. கண்ணீரை மாற்றுங்கப்பா, ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. ஒரு துக்க நாட்கள் இன்றோடு முடிகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றோடு இனி கண்ணீர் வடிப்பதில்லை, இனி கண்ணீர் வடிப்பதில்லை. இயேசு உங்களுக்காக இருக்கிறார். இயேசு உங்களுக்காக இருக்கிறார். விசுவாசங்களை ரட்சிக்கிறது. உங்க விசுவாசங்களை ரட்சிக்கிறது. முற்றிலுமாய் சுகம் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எலும்புகள்ல வலி, வேற யாரு எலும்புகள்ல வலி இருக்குதா? உங்களுக்கு வலி இருக்குதா? இருதயத்துல இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் சுகம் உண்டாவதாக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. விடுதலை. be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியேறு. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால, அவர் என்மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தினால, இயேசு எங்களுக்காக சிலுவையில வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டதனால இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. பொல்லாத ஆவிகளே, இயேசுவின் நாமத்தில் இன்றோடு முடிவு உண்டாவதாக. நன்றி நன்றி
நாமத்தினாலே thank you father. இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் இடுப்பு வலி மறைவதாக. Be healed in the name of Jesus. வெளியேறுவதாக, வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அவருடைய வல்லமை வரும் பொழுது தாங்க முடியாத வல்லமை. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி சிஸ்டர். ஆண்டவர் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவர் முடிவை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் எழுப்புதல் இருக்க வியாதிகள் மறைவதாக, இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நன்றி, 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 நன்றி. எந்த எலும்புல உங்களுக்கு பிரச்சனை? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? Thank you Jesus. முற்றிலுமாய் சுகத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. என்ன எலும்புல பிரச்சனை? எலும்புல பிரச்சனை மட்டும் இருங்க. இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் தேவனுடைய ஆவியானவர் சுகத்தை கொடுக்கிறதற்காக மக்கள் நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை முகங்களை உரிக்கிறது. இப்பொழுது எல்லா கட்டுகளும் வெளியேறுவதாக. Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி. எலும்புல பிரச்சனை, கால்ல உலம்பா, இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால உச்சம் தொடர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. விடுதலை உண்டாவதாக. Be healed in the name of Jesus. காலாசையே போ, காலாசையே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. பரவாயில்ல, நல்ல நடங்க, நல்ல நடந்து போங்க, நல்ல நடந்து போங்க. Thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை கொடுப்பீராக. முற்றிலுமாய், முற்றிலுமாய் எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. 2 பேரை ஆசீர்வதியும் கர்த்தருடைய வாழ்க்கையில. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இன்றோடு முடிவு உண்டு, இன்றோடு முடிவு உண்டு. ஆண்டவரே வரும் பொழுதே கர்த்தர் எனக்கு காட்டிட்டார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சீக்கிரத்துல இந்த இடத்துல நீங்க சாட்சி சொல்லுவீங்க, செய்தி வெல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வார்த்தை இன்றைக்கு பிடிச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால இன்றோடு, இன்றோடு, இன்றோடு கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. உண்மையில் வைத்த விசுவாசத்திற்கு முடிவு உண்டு. எல்லா விதமான சந்தியதையை பெருக விடாமல் தடை செய்கிற பொல்லாத பிசாசு கிரியைகள், சத்துருவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக, விலகுவதாக. ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரிக்கும்படி செய். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசுவின் நாமத்தில் சுக பலன் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும் அப்பா. என்னென்ன காரியங்கள் வேண்டுதல் செய்கிறார்கள் அத்தனைக்கு விடுதலையை தாங்க. நன்றி. எலும்பு, இந்த எலும்புல இயேசு, ஓகே, விசுவாசமா இருங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகம் உண்டாவதாக. எல்லா வலி மறைவதாக. Be healed in the name of Jesus. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால இப்பொழுது சுகத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அசைங்க. போயிடுச்சா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவிக்கிறேன். நன்றி. இனி திரும்பி வரவே கூடாது. வியாதி திரும்பி வரவே கூடாது. முற்றிலுமாய் சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை சுகப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் இந்த நாள் ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க? 2 கரங்களை உயர்த்துங்க. 2 கரங்களை ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறீர் என்று நிரூபித்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய வல்லமையை நிரூபித்திருக்கிறீர் இயேசுப்பா. உமக்கு நன்றி. உம்மை விசுவாசிக்கிறோம், இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கிறோம். பொல்லாத பிசாசே, இனி திரும்ப வர உனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு வழியாய் வந்த பிசாசு